நான் இன்றைக்கி மாதுளம்பழம் உரிச்சிட்டு இருந்தேன். அப்போ டக்குன்னு எனக்கு ஒரு மீம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ மாதுளம்பழம் வந்து நமக்கு யாராவது தொழிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உண்மையாலுமே நம்ம மேலே ரொம்ப அஃபெக்ஷன் அண்ட் லவ் இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த மாதுளம்பழம் வந்து டக்குன்னெலாம் நமக்கு வந்து உரித்து சாப்பிட முடியாது. லைக் பனானா மாதிரியோ ஆப்பிள் மாதிரியோ அந்த மாதிரி டக்குன்னு தான் வந்து அதை நம்ம சாப்பிட முடியாது. கண்டிப்பாக அதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்துகிட்டு நம்ம அப்போ தான் சாப்பிட முடியும். கொஞ்சம் இதுக்கு ஒரு எஃபோர்ட் போடணும் கண்டிப்பாக இல்லை. ஸோ இது மோஸ்ட்லி நமக்கு வந்து நம்ம அம்மா பண்ணுவாங்க. அண்ட் தென் சம்டைம்ஸ் நம்ம பார்ட்னர் கூட பண்ணலாம். ஸோ ஹூஎவர் டஸ் தட் இட் ரியலி மீன்ஸ் தட் வி மீன் அ லாட் டு தட் அப்படின்னு சொல்லி ஒரு மீம் பார்த்தேன். ஸோ நான் எனக்கு அது ரேண்டம் தாட் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அண்ட் ஆல்சோ எனக்கு இன்னொரு மீம் கூட ஞாபகம் வந்துச்சு. பொதுவாக மாதுளம்பழம் வந்து நாம் பார்த்த வரைக்கும் வந்து ரெட் கலரில் இருக்கும். அண்ட் எல்லோரும் சொல்லுவாங்க ப்ளட் ஊறுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய மாதுளம்பழம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சில மாதுளம்பழம் நமக்கு கிடைக்கிறப்போ ரொம்ப ஒயிட் கலரில் இருக்கும், நாட்டு மாதுளம்பழம்லாம். அதற்கு வந்து ஒரு மீம் பார்த்தப்போ எனக்கு வந்து ஒரு ஃபனி மீம். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மாதுளம்பழத்துக்கே ப்ளட் ஏற்றணும் போல், அதை சாப்பிட்டு எனக்கு எங்கே ப்ளட் ஏறப்போகுது அந்த மாதிரி சொல்லி. ஜஸ்ட் அ ரேண்டம் தாட் மாதுளம்பழம் உரிக்கிறப்போ தோணுச்சு. இந்த தாட் பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.